ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரே மாதிரி தோசை செய்யாமல் சும்மா வித்தியாசமாக செஞ்சு பார்த்தா பிள்ளைங்களுக்கு கூட ஒரு ரெட் கலர் தோசை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தோசை சுட்டு கொடுக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தோசை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 தக்காளி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 2-3 பல் பூண்டு போட்டு ஒரு குறை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தக்காளியில் தண்ணி இருக்கும், ஸோ தண்ணி விட வேண்டாம். இப்போ 1/4 கப்பு கோதுமை, 1 கப்பு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் போல் ரவையை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வேணும்னா வரமிளகா போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம், இந்த சின்ன வெங்காயம் இருக்கிற அந்த இதுவே போதும்னா விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இந்த கலவையில் இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. தோசைக்கல்லை வச்சு நல்லா கொஞ்சம் சூடு ஏறணும். அப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டு இந்த மாதிரி மேலே வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாகவும் வச்சுக்கலாம். இல்லை நம்ம சின்னமாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி முன்னு பின்னும் இந்த மாதிரி ரோஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கினா சூப்பராக ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷு தேங்காய் சட்னி தான். கொஞ்சமாக தேங்காய் போட்டு கடலை, பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு, ஒரு பல் பூண்டு போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகா, ஒரே ஒரு வரமிளகா பிச்சு போட்டு தாளித்து இதில் கொட்டி இந்த தோசைக்கு இந்த பச்சை மிளகா தேங்காய் சட்னி சும்மா செம்மையாக காம்பினேஷனாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. இதே அளவில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் என்ன சமையல்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இல்லை நான் செய்கிற வீடியோ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். விதவிதமாக புதுசாக செய்வோம்.